தமிழக வெற்றி கழகத்தோட தலைவராக இருந்த திரு விஜய் அவர்கள் மே 10ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றிருந்தார். மே 10ஆம் தேதி தமிழ்நாடோட முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்ற பிறகு ஜூன் 10, ஜூலை 10, ஆகஸ்ட் 10ன்னு சொல்லி ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வந்த உடனே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் 3 மாதம் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக ஆட்சி செஞ்சு முடிச்சிருந்தார். நாம் கூட மூவேந்தர்கள் பாராட்டும் ஆட்சி, விஜயின் 3 மாதமே சாட்சி அப்படின்ற பேரில் ஒரு சில காணொலிகளை கூட போட்டிருந்தோம். ஆனால் திரு விஜய் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்று 100 நாள் முடிஞ்சிருக்கு. இந்த 100 நாள் முடிஞ்ச உடனே 100 நாள் தாவேகாவோட ஆட்சி, 100 நாள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களோட ஆட்சி மாற்றமா இல்லை ஏமாற்றமா? இந்த 100 நாளில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சாதனை செஞ்சுருக்காரா இல்லை சறுக்கியிருக்காரா? இந்த 100 நாளில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் உண்மையிலேயே முதலமைச்சராக செயல்பட்டிருக்காரா இல்லை திரைப்படத்துறையில் இருக்கும்போது திரு விஜய் அவர்கள் எப்படி நடிச்சிட்டு வந்தாரோ அதே மாதிரி அரசியலுக்கு வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆன பிறகும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக நடிச்சிட்டு மட்டும் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி எண்ணற்ற கேள்விகளை மையமாக வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்க செய்தி ஊடகங்கள், யூடியூப் வலையொலிகள்னு சொல்லி இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து எண்ணற்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இந்த நிகழ்ச்சிகளில் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளில் 6 பேர் இருப்பாங்க, 4 பேர் இருப்பாங்க. நிகழ்ச்சியை பொறுத்து நபர்கள் வேறுபடுவாங்க, எண்ணிக்கை வேறுபடும். தாவேகா சார்பாக பல பேர் பேசுவாங்க, தாவேகாவுக்கு எதிராக பல பேர் பேசுவாங்க. தாவேகாவை நோக்கி பல பேர் கேள்விகளை முன் வச்சா அதுக்கு தாவேகா சார்பாக பேச வர விருந்தினர்கள் சும்மா அப்படியே பச்சைக்கு பச்சைக்கு பச்சைக்குன்ற மாதிரியும், பிளாஸ்ட்டுன்ற மாதிரியும், மாசு பக்கா மாசுன்ற மாதிரியும் பதில்களை சொல்கிறாங்களா, வாதங்களையும் பிரதிவாதங்களையும் முன் வைக்கிறாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் பெரும்பாலான நிகழ்ச்சிகளில் இல்லை. கேள்வி கேட்டால் உதாரணத்துக்கு திமுகவை சேர்ந்தவங்க, அதிமுகவை சேர்ந்தவங்க கேள்வி கேட்டாங்கன்னா சட்டமன்றத்தில் எப்படி கேள்வி கேட்டால் உங்கள் ஆட்சியில் நீங்கள் என்ன பண்ணீங்க, நாங்கள் தகவல்களை தரட்டுமா, நாங்கள் தரவுகளை முன்வைக்கட்டுமா, நீங்கள் என்ன பண்ணீங்களையோ அதை தான் நாங்களும் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் 50 வருஷமாக ஆட்சி செஞ்சு ஒன்றுமே பண்ணலை, நாங்கள் ஆட்சிக்கு வந்து வெறுமனே 100 நாள் தான் முடிஞ்சிருக்கு, 100 நாளில் எப்படிங்க எல்லாத்தையும் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி பதில்களை முன்வைக்கிறாங்க. இப்படி திமுகவை சேர்ந்தவங்க கேள்வி கேட்டால் திமுக ஏற்கனவே ஆட்சியில் இருந்ததுனால தாவேகாவை சேர்ந்தவங்க திமுகவோட கேள்விகளுக்கு எப்படியோ சமாளித்து பதில் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் அதிமுகவை சேர்ந்தவங்க கேள்வி கேட்டாலுமே அதிமுகவும் தமிழ்நாட்டோட ஆட்சி கட்டில் இருந்திருக்காங்க. அப்படி இருந்ததுனால அதிமுகவை சேர்ந்தவங்க கேட்குற கேள்விகளுக்கும் தாவேகாவை சேர்ந்தவங்க இதே அடிப்படையில் இதே பாணியில் பதில் சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அதுவே தாவேகாவை நோக்கி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பி தங்கைகள் கேள்வி கேட்டாங்கன்னா நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் தமிழ்நாடோட ஆட்சி கட்டலில் இருந்ததில்லை. நாம் தமிழர் கட்சி எல்லாருமே விமர்சிக்கிற மாதிரி ஒரு பூஜ்ய கட்சி, ஒரு கோழி முட்டை கட்சியாக இருக்கிறதுனால அவங்கள நோக்கி எந்த ஒரு குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்க முடியல. அப்படி குற்றச்சாட்டுகளை முன்வைக்க முடியாத காரணத்தினால நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பி தங்கைகள் எண்ணற்ற கேள்விகளை தாவேகாவை நோக்கி முன் வச்சாங்கன்னா அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாதவங்க, அதாவது விவாதத்தில் தோற்பவன் அவதூறை கையில் எடுப்பான், எப்படி விவாதத்தில் தோற்பவன் அவதூறை கையில் எடுப்பான். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பி தங்கைகள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத தாவேகாவை சேர்ந்த விருந்தினர்கள் அதிமுக ஆட்சியில் இருந்தப்ப அதிமுகவை சேர்ந்தவங்க நாம் தமிழர் கட்சியை நோக்கி என்ன அவதூறுகளை முன் வச்சாங்களோ, திமுக ஆட்சியில் இருந்தப்ப திமுகவை சேர்ந்தவங்க நாம் தமிழர் கட்சியை நோக்கி என்ன அவதூறுகளை முன் வச்சாங்களோ, இப்போ தாவேகா ஆட்சியில் இருக்காங்க. தாவேகா ஆட்சியில் இருக்கிறதுனால தாவேகாவை நோக்கி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பி தங்கைகள் எல்லாரும் தரவுகளோட குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்கன்னா, விமர்சனங்களை முன் வச்சாங்கன்னா அந்த குற்றச்சாட்டுகளுக்கு அந்த விமர்சனங்களுக்கு அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத தாவேகாவை சேர்ந்த விருந்தினர்கள் அதிமுக என்ன அவதூறை முன் வச்சாங்களோ, திமுக என்ன அவதூறை பரப்பினாங்களோ அதே விஷயத்தை தாவேகா சேர்ந்தவங்களும் புள்ளி கமா மாறாமல் அப்படியே நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான அவதூறுகளை திமுக பரப்பன வேகத்தை விட அதிமுக பரப்பன வேகத்தை விட தமிழக வெற்றி கழகத்துக்கு முன்னாடியே நம்ம பல காணொலிகளில் பேசியிருந்த மாதிரி ஒரு 1.25 கோடி பேர் ஓட்டு போட்டிருந்தாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டவங்களுடைய எண்ணிக்கைன்றது வெறுமனே 19 லட்சம் மட்டும்தான்.
19 லட்சம் 1.25 கோடின்றது கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகம். அப்படி இருக்கிறதுனால தாவேகாவை சேர்ந்தவங்க திரு சீமான் அவர்கள் கேட்குற கேள்விக்கு, திரு சீமான் அவர்களோட தம்பி தங்கைகள் கேட்குற கேள்விக்கு முன்வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் எடுத்தா அந்த ஆயுதத்தை, ஒரே ஆயுதத்தை அப்படின்னு சொல்லி அந்த அவதூறு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு சமூக வலைதளங்களில் திரு சீமான் அவர்களோட பழைய காணொலிகளை வெட்டி ஒட்டி பரப்பிட்டே இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் பல முறை பேசியிருந்த மாதிரி, ஒருத்தர் நம்ம மேலே ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாருன்னா, ஒரு அவதூறை பரப்புறாருன்னா, அந்த விமர்சனம் அந்த அவதூறுன்றது பொய்யா இருந்தால் அந்த விமர்சனத்துக்கு அந்த அவதூறுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அதுவே அந்த விமர்சனம் அந்த அவதூறுன்றது உண்மையாக இருந்தால் அந்த விமர்சனத்துக்கு அந்த அவதூறுக்கு பதில் சொல்கிற தகுதி நமக்கு இல்லை அப்படின்ற மாதிரி திரு சீமான் அவர்கள் சொல்லியிருந்தார். இப்போ தாவேகாவை சேர்ந்தவங்க பரப்புகிற இந்த விமர்சனன்றது, இந்த அவதூறுன்றது உண்மை இல்லை, பொய்ன்றது திரு சீமான் அவர்களை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த விமர்சனங்களுக்கு, இந்த அவதூறுகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அந்த விமர்சனங்களுக்கு, அந்த அவதூறுகளுக்கு பதில் சொல்லி பல பேரோட நேரத்தை வீணாக்க வேண்டியதும் தேவையில்லை தான். ஆனால் உண்மை வீட்டு வாசலுக்கு வந்து செருப்பு போடுறதுக்கு முன்னாடியே பொய்ன்றது ஊரை சுற்றி வந்துடும், ஏன் உலகத்தையே சுற்றி வந்துடும்ன்ற ஒரு பழைய பழமொழி இருந்தாலுமே கூட தொடர்ச்சியாக திரு சீமான் அவர்களுக்கு எதிராக விமர்சனங்களையும் அவதூறுகளையும் முன்வைக்கிறாங்க. அந்த விமர்சனங்களையும் அந்த அவதூறுகளையும் பல பேர் நம்பினதுனால தான் நாம் நம்மளோட பல காணொலிகளில் பேசியிருந்த மாதிரி 8.2 இருந்த நாம் தமிழ் கட்சியோட வாக்கு சதவீதம் 4% நடந்து முடிஞ்ச 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் குறைஞ்சிருந்தது. திரு சீமான் அவர்கள் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் காரைக்குடி தொகுதியில் போட்டிடுறாரு, 4வது இடத்தை பிடிக்கிறாரு, கட்டுத்தொகையை இழகிறாரு. திரு சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக 2016 2026 வரைக்கும்னு சொல்லி தொடர்ச்சியாக 10 வருஷம் எல்லா தேர்தலையும் போட்டி போட்டு மக்களுக்காக நல்ல கருத்துக்களை முன் வச்சு என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்துமே கூட திரு சீமான் அவர்களால் ஒரு இடத்துலையும் ஜெயிக்க முடியல. திரு சீமான் அவர்களால் தன்னோட வாக்கு சதவீதத்தையும் தக்க வைக்க முடியல அப்படின்னு சொல்லி இருக்கும்போது திரு சீமான் அவர்களை பற்றி பேசாமல் அப்படியே கூட கடந்து போயிடலாம், எப்பவும் போல் கடந்து போயிட்டு இருக்கலாம். ஆனால் திரு சீமான் அவர்கள் சொல்கிற மாதிரியே போதிக்கும் போது புரியாதது பாதிக்கும் போது புரியும். எப்படி போதிக்கும் போது புரியாதது பாதிக்கும் போது புரியுன்ற மாதிரி தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சா ஜோசப் விஜய் அவர்கள் ஆனதிலிருந்தே திரு விஜய் அவரோட ஆட்சி 100 நாளை கடந்திருக்காங்க. இந்த 100 நாளில் திரு விஜய் அவர்கள் இவ்வளவு சாதனை பண்ணியிருக்குங்க அப்படின்னு சொல்லி செய்தித்தாள்களில் விளம்பரமாக கொடுக்குறாரு, ஊடகங்களில் விளம்பரமாக கொடுக்குறாரு, சமூக வலைதளங்களில் கணக்கே இல்லாமல் பரப்புறாருன்னு சொல்லி இவ்வளோ விஷயம் இருந்தாலுமே திரு விஜய் அவர்கள் மாற்றமா ஏமாற்றமா, திரு விஜய் அவர்கள் சாதனை பண்ணியிருக்காரா இல்லை சறுக்கி இருக்காரா அப்படின்றது ஒவ்வொரு தனிநபருக்கும் அந்த பார்வை வேறுபடும். ஆனால் பொது பார்வையிலிருந்து பார்க்கும்போது திரு விஜய் அவர்கள் தன்னை ஒரு பக்கா மாசு, தான் ஒரு கடவுளோட குழந்தை, சொர்க்கத்துக்கு நிகரான ஆட்சியை திரு விஜய் அவர்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நரேட்டிவை 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி உருவாக்கியிருந்தாங்க. அந்த நரேட்டிவுக்கு நம்பி தான் திரு விஜய் அவர்களுக்கு ஒரு 1.25 கோடி பேர் ஓட்டு போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த நரேட்டிவ்ன்றது கிட்டத்தட்ட ஒரு 10வது மாடி உயரும். ஆனால் திரு விஜய் அவர்கள் இப்போ அந்த 10வது மாடி உயர அளவுக்கு இந்த 100 நாளில் ஆட்சி கொடுத்துருக்காரா அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க இல்லையா, அந்த 1.25 கோடி பேர் அவங்களோட மனசாட்சிக்கிட்ட கேட்டாலே அதுக்கான உண்மையான விடை என்னன்றது அவங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது திரு விஜய் அவரோட ஆட்சியின் மேலே மக்கள் நாளுக்கு நாள் அதிருப்தின்னு சொல்கிறத விட திரு விஜய் அவர்கள் மேலே மக்கள் வச்ச நம்பிக்கைன்றது ரொம்ப 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 அதிகம். திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி, நான் தான் தூய சக்தி அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் தன்னை தானே தூய சக்தின்னு சொல்லிக்கிட்டாரு. ஆனால் திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சரான இந்த 100க்கும் அதிகமான நாட்களில் திரு விஜய் அவர்கள் திமுகவிட சிறப்பாக செயல்பட்டார், அதிமுகவிட சிறப்பாக செயல்பட்டார்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லலாம். ஆனால் பொதுவாக பார்க்கும்போது இந்த 100 நாள் ஆட்சியில் திமுக ஆட்சியை விட அதிமுக ஆட்சியை விட தாவேகா ஆட்சி பெரும்பாலும் 99% திமுக ஆட்சி இட் இஸ் ஈக்குவல் டு அதிமுக ஆட்சி இட் இஸ் ஈக்குவல் டு தாவேகா ஆட்சி அப்படின்றத கிட்டத்தட்ட திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுமே கூட முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க மனசாட்சிக்குள்ளே யோசிச்சாங்கன்னா அதுதான் 100க்கு 100 உண்மையான விஷயமா இருக்கும்.